வெல்கம் டு மிஸ்டர் அக்ரி. இன்றைக்கி நாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஃபிட் லாஸ்லேயே சப் பிரான்ச் மாதிரி டிஸ்கவுண்ட்டு டேக்ஸு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து பார்த்துடலாம். டிஸ்கவுண்ட்டுன்றத வந்து கொஷனில் வந்தாலே கண்டிப்பாக அதுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா லிஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா லேபிள் ப்ரைஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூணுத்தில் எதனா ஒரு வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மூணுத்தில் எந்த வேர்டு கொடுத்துருந்தாலும் அது வந்து டிஸ்கவுண்ட் சம்மாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்னால் தமிழில் வந்து குறித்த விலைன்னு சொல்லலாம். டிஸ்கவுண்ட்டுக்கு இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காஸ்ட் ப்ரைஸுன்றதை வந்து நம்ம எடுக்க போகிறதில்ல. காஸ்ட் ப்ரைஸுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ப்ரைஸுன்றதை தான் எடுக்க போகிறோம். ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட்டுக்கு நம்ம எப்படி அதாவது லாஸுக்கு நம்ம எப்படி காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னு அர்த்தமோ, அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸுக்கு பதிலாக மார்க்கெட் ப்ரைஸ் வரும். மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸுன்றது ஃபார்முலாவை வந்து எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்குன்னா, டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அதாவது லாஸுக்கு எப்படி லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100ன்னு வந்துச்சோ, அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பை காஸ்ட் ப்ரைஸுக்கு பதிலாக மார்க்கெட் ப்ரைஸ் வருது இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலாவாக வரும். நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டையும் லாஸையும் கம்பேர் பண்ணி ஃபார்முலாவை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கடையில் போய்ட்டு நகை வாங்குகிறோன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட்னா அந்த அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மைனஸ் பண்ணால் அது வந்து லாஸாக தான் இருக்கும். ஸோ லாஸுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல மைனஸ் தான் வரும்ன்றத. நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 கண்டிஷன்ஸு. இந்த கண்டிஷன்ஸ் ஏன் இங்கேயே எழுதியிருக்கோன்னா, சம் வரும்போது நீங்கள் பார்த்தா கொஞ்சம் குழம்பிடுவீங்க அப்படின்றதுனால முன்னாடியே நான் எழுதிட்டேன். ஸோ சம் வரும்போதும் இன்னொரு டைம் பார்க்கலாம். கண்டிஷன்ஸு கொஷினில் வந்து டேக்ஸ் இல்லைன்னா ப்ராஃபிட்டு, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் இல்லைன்னா லாஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா, டேக்ஸ் இல்லைன்னா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 100+% போட போகிறோம். இதுவே டிஸ்கவுண்ட் இல்லைன்னா லாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 100-% நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி ப்ராஃபிட் லாஸ் சம்மில் நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸை வந்து 100ன்னு அஷ்யூம் பண்ணிப்போம். இதே டிஸ்கவுண்ட் சம்மில் என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் ப்ரைஸை வந்து 100ன்னு எடுத்துப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காஸ்ட் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸும் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. அதனால் வந்து காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு எடுத்த மாதிரி மார்க்கெட் ப்ரைஸை வந்து 100ன்னு எடுத்துக்கிறோம் இந்த டிஸ்கவுண்ட் சம்மில். வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து லாஜிக்காக போகிற சம்மு தான். எதுக்காக இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்க போகிறோன்னா, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இதை வந்து சம் வரும்போது நம்ம பார்க்கலாம் தெளிவாகவே. 10 சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எ ஃப்ராக் இஸ் ₹220ன்னு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ப்ரைஸ்னு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ப்ரைஸ்னால் அது வந்து மார்க்கெட் ப்ரைஸாக தான் இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ், லிஸ்ட் ப்ரைஸ் இல்லைன்னா லேபிள் ப்ரைஸ் அப்படின்னு எது கொடுத்துருந்தாலும் அது வந்து மார்க் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து 220ன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து 20%ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன் சேல்ஸ் இஸ் அனௌன்ஸ்ட் வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் இட் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து பர்சன்டேஜாக தான் தெரியும், 20%ன்றத. அதை வந்து அமௌண்ட்டுக்கு மாற்றினா ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் மெத்தட் சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மார்க் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ற ஈக்குவேஷனை தான் இங்கே வச்சு சால்வ் பண்ண போகிறோம். மார்க் ப்ரைஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 220ன்றது. அந்த 220க்கான அந்த 220 ருப்பீஸ்க்கான டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 220 ருப்பீஸ்க்கான டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டில் 20% கொடுத்துருந்தாங்கன்னா 100 - 20% தான் இருக்கும்.
ஸோ 100 மைனஸ் 20னா 80% தான் இருக்கும். அந்த 80% வந்து 80/100ன்னு எழுதிக்கலாம். ஸோ 200 ரூபாய்க்கு 20% டிஸ்கவுண்ட் அப்படின்றத வந்து 220 × 80/100 அப்படின்றத வந்து எழுதிக்கலாம். இதை எழுதி சால்வ் பண்ணனாலே நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கிடச்சிரும். இதுதான் இந்த ஈக்குவேஷனு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா சால்வ் பண்ணோன்னா 176 rupees வந்து கிடைக்கும். இதுதான் செல்லிங் ப்ரைஸு. ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஷனில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்று வந்து கண்டுபிடிச்சோம் செல்லிங் ப்ரைஸுன்றத. இன்னொன்று வந்து அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது மார்க் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் தான் டிஸ்கவுண்டோட ஃபார்முலா. ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து 220ன்றத வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் 176 rupeesன்றத. இதை மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 44 rupeesன்னு வரும். இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். 2 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. 176 rupees செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருப்பாங்க, டிஸ்கவுண்ட் 44 rupees அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் ஆர்டராக தான் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் கேட்டிருக்கிறதுனால டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா செல்லிங் ப்ரைஸை வந்து செகண்டாக எழுதணும். அப்படின்ற ஆப்ஷனில் வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து செக் பண்ணணும் ஆன்சரை. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. மார்க் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் அப்படின்ற ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மார்க் ப்ரைஸ் இருந்ததுன்னா அதுக்கான டிஸ்கவுண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் இருந்ததுன்னா அதுக்கான ப்ராஃபிட்டை தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலாவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, கிவனில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு மார்க் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மார்க் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா அதுக்கும் இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 11th சம் வந்து பார்க்கலாம். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். 11th சம் வந்து பார்க்கலாம். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். 11th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ டீலர் அலோஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. டிஸ்கவுண்ட் வந்து 10%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டில் கெயின்ஸ் 10%. ப்ராஃபிட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. விச் இஸ் மார்க்கெட் அட் ₹220. மார்க்கெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து மார்க் ப்ரைஸு. மார்க் ப்ரைஸ் வந்து 220ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டு, ப்ராஃபிட்டு, மார்க் ப்ரைஸ் மூணுமே கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம மேலே பார்த்த அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். மார்க் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் ஈக்குவல் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட். இதுக்கு வந்து எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், இல்லை காஸ்ட் ப்ரைஸ்ன்னு கூட போட்டுக்கலாம். இது போட்டு எல்லாத்துக்கும் வந்து சால்வ் பண்ணுன்னா ஆன்சர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 180 rupeesன்னு வரும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு இதில். ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து 220ன்னு கொடுத்துருக்காங்க, 220ன்னு எழுதிக்கிட்டோம். டிஸ்கவுண்ட் வந்து 10% கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டு இல்லைன்னா லாஸ்ன்னு வந்தால் என்ன பண்ணணும், 100 - % தான் இருக்கும். ஸோ 100 - 10%னா 90% தான் இருக்கும். ஸோ 90% 90/100ன்னு எழுதிக்கிட்டோம் லெஃப்ட் சைடில். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு ப்ராஃபிட்டுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 10%ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அப்படி இல்லைன்னா டேக்ஸ் அப்படி இருந்ததுன்னா 100 + 10 போட்டுப்போம். ஸோ 100 + 10னா 110% தான் இருக்கும். ஸோ 110/100. இதை சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 180 rupeesன்னு வந்துடும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து 12th சம். 12th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ ட்ரேடர் மார்க்ஸ் இஸ் குட்ஸ். மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மார்க்னா அதான் மார்க் ப்ரைஸு. இஸ் குட்ஸ் 40% அபவ் த காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸை விட 40% வந்து அதிகமாக இருக்கும். ஹீ செல்ஸ் தெம் அட் எ டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் வந்து 5% டிஸ்கவுண்ட் வச்சு விற்கிறாங்க. வாட் இஸ் இஸ் லாஸ் ஆர் கெயின் பெர்சன்டேஜ்? லாஸ் ஆர் கெயின் பெர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஸோ 100% ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சம்மில் வந்து அதே மாதிரி ஈக்குவேஷன் மெத்தட் தான். ஆனால் வந்து இதுக்கு வந்து அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ் ஆர் கெயின் பெர்சன்டேஜ்னு கொஷினில் கேட்குறாங்க. ஆனால் முன்னாடி சம்லாம் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு அதை தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இல்லைன்னா கெயின் பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். அது காஸ்ட் ப்ரைஸ். நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஒரு பொருளை வந்து ஒரு விலைக்கு வந்து வாங்கிட்டோம். கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ ட்ரேடர் மார்க்ஸ் இஸ் குட்ஸ்.
அதாவது ஒரு பொருளை ஒரு விலைக்கு வாங்கியிருக்கோம், அது வந்து காஸ்ட் ப்ரைஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாததுனால 100ன்னு எடுத்திருக்கோம். ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு வந்து 100ன்னு போட்டுக்கலாம். இதுதான் காஸ்ட் ப்ரைஸு. இன்ட்டு 140 ஏன் போடுறோன்னா இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, ஹி செல்ஸ், அவர் வந்து அந்த கூட்ஸை வந்து எவ்வளோக்கு செல் பண்ணுறாருன்னா 40% அபவ் த காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸை விட 40% அதிகமாக செல் பண்ணுறாரு. ஸோ 40% அதிகம்னா அது வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அப்படின்னா 140/100 இருக்கும். ஸோ 140/100 டேரெக்டாகவே போட்டுக்கலாம். 100 × 140/100. ஏன் 100 பக்கத்தில் அதை போட்டிருக்கோன்னா காஸ்ட் ப்ரைஸோட 40% அதிகம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கு பக்கத்தில் தான் அதை வந்து போட முடியும். அதனால தான் 100 × 140/100 போட்டிருக்கோம். இன்ட்டு 95/100. அங்கே வந்து 95/100 ஏன் போட்டிருக்கோன்னா டிஸ்கவுண்ட் வந்து 5%க்கு வந்து டிஸ்கவுண்ட் வச்சு விற்கிறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்னா 100 - 5 இருக்கும். ஸோ 100 - 5னா 95%. 95% வந்து 95/100 எழுதிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா ரைட் சைடில் வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இதை ஏன் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கோன்னா காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, அதோட டிஸ்கவுண்ட்டு எல்லாமே போக மீதி இருக்க அந்த அமௌண்ட்டு, அதாவது டிஸ்கவுண்ட்டு எல்லாமே போக கெயின் வச்சு விற்கிற அந்த அமௌண்ட்டு வந்து செல்லிங் ப்ரைஸாக தான் இருக்கும். அதனால தான் ரைட் சைடு வந்து செல்லிங் ப்ரைஸ் போட்டிருக்கோம். இதை வந்து சால்வ் பண்ணோன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 133 rupeesனு வரும். நமக்கு வந்து அந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம அஷ்யூம் பண்ணியிருப்போம் 100ன்னு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 133. அப்போனா எது பெருசுன்னு பார்த்தோன்னா செல்லிங் ப்ரைஸ் தான் பெருசாக இருக்குது. அப்போனா ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா 133 - 100னா பேலன்ஸ் வந்து 333 இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸு. அப்போனா 333, அப்படின்னா 33% ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 13 சம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ செல்ஸ் ரேடியோ டு பி. இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரியே எழுதிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ வந்து பி கிட்ட விற்கிறான். அப்படி விற்கும்போது லாஸ் 20% வந்து லாஸ் ஆகுது. பி வந்து சி கிட்ட விற்கும்போது 30% லாஸ் ஆகுது. சி டி கிட்ட விற்கும்போது 10% லாஸ் ஆகுது. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கேன்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ வந்து கொடுத்துருக்காங்க 2000 rupeesனு. அப்போனா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டி எவ்வளோவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, ஏபிசின்னு போட்டுக்கிட்டு டியை வந்து எப்போவுமே ஈக்குவலுக்கு அந்த சைடு தான் எழுதுவோம். ஏன் ஈக்குவலுக்கு அந்த சைடு எழுதுறோன்னா அதுதான் டோட்டலாக கடைசியாக கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஒரே ஒரு ஸ்டெப்பில் வந்து இந்த சம்மை வந்து போட்டுடலாம். இந்த ஸ்டெப் மட்டும் தான் முக்கியம். ஏன்னா அந்த ஸ்டெப் போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஸோ 2000 வந்து ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் டைரெக்டாகவே. இன்ட்டு பி 20% லாஸ்னு போட்டிருக்காங்க. பிஏ கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸாக இருந்தால் 100 - 20, அப்போனா 80% இருக்கும். அப்போனா 80/100 போட்டுக்கலாம். சிக்கு வந்து அதே மாதிரி 30% லாஸ்னால் 70/100 போட்டுக்கலாம். அதே மாதிரி டிக்கு வந்து 10% லாஸ்னால் 100 - 10 வந்து 19 வரும். அப்போனா 90% லாஸ், அப்போனா 90/100 போட்டுக்கலாம். = டின்னு வந்து டி வந்து தெரியாது, அதனால் ரைட் சைடு வந்து போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணோன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டி வந்து கிடச்சிரும். அது வந்து 1008 rupeesஸாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியானது தான். மொத்தம் 2 ஸ்டெப் தான். நெக்ஸ்ட் வந்து 14 சம் போயிடலாம். 14 சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ப்ராஃபிட் ஏர்ன்டு பை செல்லிங் an ஆர்டிக்கல் ஃபார் ₹832. ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதை வந்து 832 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. அப்படி விற்கும்போது = டு த லாஸ் இன்கர்டு when the same article is sold for ₹448. அதாவது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து தெரியாது, எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு இடத்துல ஃபஸ்ட் பாயிண்டில் பாருங்கள், செல்லிங் an ஆர்டிக்கல், செல்லிங் ப்ரைஸ் தான் அதுவும். கீழே வந்து பாருங்கள், sold for ₹448, இதுவும் செல்லிங் ப்ரைஸ்னால் அப்படின்னா 2 செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கல. அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒரு செல்லிங் ப்ரைஸ் வந்து 832, இன்னொரு செல்லிங் ப்ரைஸ் வந்து 448 அப்படின்ற 2 செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வந்து தெரியல. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த 2 செல்லிங் ப்ரைஸையும் ஆட் பண்ணி /2ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா 2 செல்லிங் ப்ரைஸ் இருக்கிறதுனால /2ன்னு போட்டிருக்கோம். ஆவரேஜ் சம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆவரேஜ் சம்னா கொடுத்துருக்க நம்பர்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அதை வந்து கீழே வந்து போட்டுப்போம். அதே மாதிரி தான் இங்கே வந்து 2 செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, அதனால் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி கீழே வந்து /2ன்னு போட்டிருக்கோம். இதுவே 3 செல்லிங் ப்ரைஸாக இருந்தால் மேலே வந்து 3 வந்து ஆட் பண்ணி கீழே வந்து /3ன்னு போட்டிருப்போம். அந்த மாதிரி தான். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணாலே
காஸ்ட் ப்ரைஸ் வந்து 640 கிடச்சிரும். ஆனால் கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கேட்கல, செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அதுவும் 50% ப்ராஃபிட் வந்தால் என்ன செல்லிங் ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஏன் நம்ம இங்கே அஷ்யூம் பண்ணுறோன்னா இங்கே தான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டுமே, ஏன் திரும்பவும் நம்ம அஷ்யூம் பண்ணுறோன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து இது வந்து அமௌண்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுவே பர்சன்டேஜாக இருந்தால் 100 இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஏன் போடுறோன்னா நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் தெரியும், வேறு எந்த வேல்யூமே கொடுக்கல. அதால் தான் நம்ம இதை வந்து 100 640 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 100ன்ற காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக 640 வந்து ருப்பீஸாக இருக்கும். ருப்பீஸ் படி 640 ருப்பீஸு, ரேஷியோ படி பார்த்தோன்னா 100% இருக்கும். அதாவது பர்சன்டேஜ் படி பார்த்தோன்னா 100% இருக்கும். ஸோ அப்போ அந்த 100% தான் 640 ருப்பீஸாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே காஸ்ட் ப்ரைஸு ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது ரெண்டுமே பக்கத்தில் எழுதிக்கலாம் பாக்ஸ் மெத்தடில். ஸோ கீழே வந்து 150, அங்கேயே 150 போட்டிருக்கோன்னா கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஷுட் பி சேல் ப்ரைஸ் ஃபார் மேக்கிங் 50% ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50% மேக் பண்ணும்போது, அதாவது ப்ராஃபிட் மேக் பண்ணும்போது எவ்வளோ வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50% ப்ராஃபிட்னா 150 தான் இருக்கும். அதாவது 100 + 50% அப்படின்னா 150 இருக்கும். ஸோ அதனால் 115 டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ அந்த 150 ப்ராஃபிட்டுக்கான அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க, அப்படின்னா எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல் 322 × 3ன்னு வரும். அதை வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் 916 வரும். அந்த 960 தான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அதான் 960 ருப்பீஸ் தான் இதுக்கான செல்லிங் ப்ரைஸ். இதுக்கான ஆன்சர் வந்து இது தான். நெக்ஸ்ட் வந்து 15 சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிக்கல் வென் சோல்ட் அட் ஏ கெயின் ஆஃப் 5%. ஒரு ஆர்டிக்கல் வந்து விற்கும்போது 5% வந்து கெயினாக வருது. ஈல்ஸ் ₹15 மோர் தென், அதாவது 15 ரூபா வந்து அதிகமாக இருக்குது. வென் சோல்ட் அட் ஏ லாஸ் ஆஃப் 5%. அதே ஆர்டிக்கலில் 5 விற்கும்போது 5% வந்து லாஸ் ஆகுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ கெயினை விட 15% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸை விட 15% வந்து கெயின் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்றத வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க. 15 ருப்பீஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத. இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதை வந்து எடுத்து எழுதும் போதே உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன கேட்குறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் இந்த கொஷனில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 5% ப்ராஃபிட் கொஷனில் கொடுத்துருக்காங்க. 5% ப்ராஃபிட் வருது. அதே காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அதே பொருளை இன்னொரு இடத்துல விற்கும்போது 5% லாஸ் ஆகுது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க கொஷனில். ஆர்டிக்கல் வென் சோல்ட் அட் ஏ கெயின் ஆஃப் 5% ஈல்ஸ் ₹15. ₹15 வந்து மோர் தேன் லாஸை விட 15 ருப்பீஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் 5% லாஸை விட ஆரோ மார்க் பண்ணி ₹15 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து போட்டிருக்கோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து தெரியாததால் நம்ம வந்து 100 வந்து காஸ்ட் ப்ரைஸாக அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்து 100 + 5%. அப்படின்னா 100 + 5னா 105 இருக்கும். அதே மாதிரி லாஸ்னால் 100 - 5 இருக்கும். ஸோ 100 - 5னா 95% வந்து லாஸாக இருக்கும். அப்படின்னா மேலே 105, கீழே வந்து 95. இது வந்து 105 95ன்னு இருக்குது. ஸோ 105 95 இது ரெண்டுமே செல்லிங் ப்ரைஸ் தான். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும். 105 - 95னா 10ன்னு வரும். ஸோ அந்த 10 ருப்பீஸ் தான் இதுக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ இதுக்கான கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 ருப்பீஸ் அதிகமாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நாம் கண்டுபிடிச்ச டிஃப்ரென்ஸ் படி பார்த்தோன்னா 10 ருப்பீஸ் வந்து அதிகமாக இருக்குன்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா இந்த 10 தான் இந்த ₹15 இருக்கும். அந்த 10ன்றது வந்து ருப்பீஸாக இருக்காது, பெர்சன்டேஜில் கூட இருக்கலாம். ஸோ அப்படின்ற போது அந்த 10 தான் இந்த 15 இருக்கும். ஸோ அப்படின்னா 10 தான் 15 அப்படின்றத வந்து பாக்ஸ் மெத்தடில் வந்து எடுத்து எழுதிக்கிட்டோம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. லெஃப்ட் சைடில் பாருங்கள் 10 ருப்பீஸ் அதிகமாக இருக்குது, இந்த சைடு வந்து 15 ருப்பீஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால தான் பாக்ஸ் மெத்தடில் வந்து 10க்கு நேராக 15 வந்து எழுதியிருக்கோம். ஸோ கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எதுக்கு எடுத்து எழுதிருக்கோம்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதனால தான் காஸ்ட் ப்ரைஸ் வந்து பர்சன்டேஜில் வந்து 100ன்றதை வந்து அஷ்யூம் பண்ணி எழுதிக்கிறோம். ரைட் சைடில் வந்து அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அமௌண்ட் வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். எழுதி சால்வ் பண்ணோன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா டேக்ஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டேக்ஸ் பை ஒரிஜினல் பர்சன்டேஜ் இன்ட்டு 100ன்னு வரும். ஒரிஜினல் பர்சன்டேஜ்னு சில சம்மில் வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. டேக்ஸ் பர்சன்டேஜ் சம்மும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரியா பாட் ஏ சூட் கேஸ் ஃபார் ₹2730 பாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வாங்கின விலை, அதாவது வாங்கினது வந்து 2730க்கு. த வேட் ஃபார் திஸ் ஐட்டம் இஸ் 5%. வேட்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டேக்ஸ் வந்து 5%ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் த ப்ரைஸ் ஆஃப் த சூட் கேஸ் பிஃபோர் வேட் வாஸ் ஆடட். அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது அப்படின்னா என்னென்னா ஒரிஜினல் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. நம்ம மேலே பார்த்துருக்கோம் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் பிஃபோர் டேக்ஸுக்கு முன்னாடின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் தான் இந்த கொஷனில் கேட்குறாங்க. அது மட்டும் கேட்கல, ஆல்சோ ஸ்டேட் ஹவு மச் இஸ் த வேல்யூ ஆடட் டேக்ஸ், அதாவது டேக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் ப்ரைஸும் கண்டுபிடிக்கணும், டேக்ஸும் கண்டுபிடிக்கணும். கொஷனில் வந்து அப்படின்னா பிரியா ப்ராட் சூட் கேஸ் ஃபார் ₹2730 கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஒரிஜினல் ப்ரைஸாக எடுக்க முடியாது. ஏன்னா கொஷின்லேயே ஒரிஜினல் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அப்படின்னா கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து அது வந்து டேக்ஸு ஒரிஜினல் ப்ரைஸு ரெண்டுமே கலந்த அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆன அமௌண்ட் வந்து 2730. ஸோ இதில் டேக்ஸ் வந்து 5%ன்னு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோன்னா அந்த டேக்ஸ் வந்து 5%ன்னு இருக்குது. ஸோ 5% டேக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பவுமே டேக்ஸ் இல்லைன்னா ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து 100+% போட்டுப்போம். அப்போனா 100+%னா 100+5 இருக்குது. ஸோ 100+5னா 105 அப்படின்னு வரும். ஸோ பாக்ஸ் மெத்தடில் வந்து அந்த 105 தான் 2730 ருபீஸாக இருக்கும். ஏன் அப்படி போட்டிருக்கோன்னா அந்த அமௌண்ட்டுக்கு தான் அதை வந்து செல் பண்ண முடியும். அதாவது அந்த அமௌண்ட்டு தான் அது வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கிய அமௌண்ட்டில் போடுற டேக்ஸ் தான் அந்த வந்து 5%. ஸோ அப்படின்னா 105 தான் 2730. அப்படின்னா ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரிஜினல் ப்ரைஸை வந்து 100ன்னு எடுத்துக்கலாம், அஷ்யூம் பண்ணிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸு, ஒரிஜினல் ப்ரைஸு, டோட்டலு இந்த மாதிரிலாம் வந்தாலே நம்ம வந்து 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 100 அஷ்யூம் பண்ணிக்கிட்டு இந்த சைடு எக்ஸை வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அமௌண்ட்டில் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 2600ன்னு வரும். அதுதான் ஒரிஜினல் ப்ரைஸாக இருக்கும். ஸோ நம்ம ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா டேக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டேக்ஸ்னால் டேக்ஸுக்கு வந்து டேக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா டோட்டல் அமௌண்ட் வந்து நம்ம மேலேயே கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 2730. ஸோ அப்போனா 2730ல் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 2600 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 130 ருபீஸ் இருக்கும். அப்படின்னா அந்த 130 ருபீஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்படின்னா அதுதான் டேக்ஸாக இருக்கும். டைரெக்டாகவே நம்ம போட்டுக்கலாம் 130 ருபீஸ் வந்து டேக்ஸு அப்படின்றது. நெக்ஸ்ட் லாஸ்ட் மெத்தடு மாடலு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்ஆனஸ்ட் டீலர் அப்படின்றத வந்து வார்த்தையாகவே கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ஏமாத்துகிற மாதிரி சம்மில் வந்து இவன் வந்து ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி சம்மிலே கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலான்னா எரர் வேல்யூ பை ட்ரூ வேல்யூ மைனஸ் எரர் வேல்யூ இன்ட்டு 100 ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு தான் இந்த ஃபார்முலா வந்து வரும். ஏன்னா கண்டிப்பாக அவன் வந்து ஏமாத்துறதா இருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அதனால தான் இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு மட்டும் இந்த ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. ட்ரூ வேல்யூ வந்து அதையும் நம்ம 100 வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். சப்போஸ் ட்ரூ வேல்யூ கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அதை 100 அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ 17 சம்மில் பாருங்கள், டிஸ்ஆனஸ்ட் டீலர்னு கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபசர்ஸ் டு செல் இஸ் குட்ஸ், அவன் வந்து வாங்கின விலைக்கு அந்த கூட்ஸை வந்து விற்கிறேன், அந்த பொருளை விற்கிறேன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுறான் அதே காஸ்ட் ப்ரைஸ்க்கு. பட் யூஸ்டே வெயிட் ஆஃப், ஆனால் அவன் அப்படி தான் சொல்லியிருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஏமாற்றிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்னா
1 கிலோ வெயிட் வைக்கிறதுக்கு பதிலாக 950 கிராம் வெயிட் வச்சுருக்கான். நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம்லாம் அந்த வண்டியில் விற்பாங்கள்ல, அப்போ நம்ம வாங்க போகும்போது அவங்க வந்து 1 கிலோ பட்டுக்கு பதிலாக 1 கிலோ பட்டு மாதிரியே இருக்க 950 கிராம் 50 கிராம் கம்மியாக இருக்க பட்டை வச்சு நம்மக்கிட்ட வந்து 50 கிராம் வந்து ஏமாற்றுவாங்க. அப்படி ஏமாற்றும் போது அவனுக்கு வந்து எவ்வளோ வந்து கெயின் பர்சன்டேஜ், எவ்வளோ வந்து கெயின் கிடைக்கும், அதை வந்து பர்சன்டேஜில் சொல்லுங்கள் அப்படின்றது தான் இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்காக வந்து நம்ம இந்த எரர் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாக்கணும். எரர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ட்ரூ வேல்யூலேருந்து எரர் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணாலே எரர் வேல்யூ கிடச்சிரும். அதாவது ட்ரூ அமௌண்ட்லேருந்து. எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 1 கிலோ வெயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 1 கிலோ பட்டுக்கு பதிலாக 1 கிலோ பட்டு வச்சு எடை போடுறதுக்கு பதிலாக 950 கிராம் பட்டை வச்சு ஏமாத்துறாங்க. ஸோ அப்படின்னா ஒரிஜினல் வந்து 1 கேஜியாக இருக்கும். ஸோ 1 கேஜி மைனஸ் 950 கிராம் அப்படின்னா 50 கிராம் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடலாம். கிலோகிராம் வந்து 1000 கிராம்னு எழுதிக்கலாம். இதை வந்து மைனஸ் பண்ணோன்னா 50 கிராம் வந்து ஏமாத்துறாங்க. அந்த 80 கிராம் ஏமாத்துறது தான் எரர் வேல்யூவாக இருக்கும். எப்பவுமே எதை ஏமாத்துறாங்களோ அதுதான் எரர் வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எரர் வேல்யூ வந்து 50 கிராம் கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரூ வேல்யூன்றது வந்து அந்த 1 கேஜின்ற அந்த அமௌண்ட்டு தான் ட்ரூ வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த 1 கேஜி வந்து கீழே வந்து ட்ரூ வேல்யூக்கு வந்து கீழே வந்து போட்டுக்கலாம். அந்த 1 கேஜியை வந்து 1ன்னு போடக்கூடாது. ஏன்னா இங்கே நம்ம எல்லாமே கிராமில் தான் மாற்றி கன்வெர்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ கிராமாகவே போட்டுக்கணும். இதுவே கிலோகிராமில் மாற்றி போட்டுருந்தால் கிலோகிராமாகவே போட்டுக்கலாம். இந்த சம்மில் வந்து நம்ம கிராமாக தான் மாற்றி போடணும். மோஸ்ட்லி வந்து கிராமாகவே மாற்றி போடுங்க. அதான் சால்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரூ வேல்யூ வந்து 1000 கிராம் அதை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். மைனஸ் எரர் வேல்யூ வந்து 15 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கிடச்சிரும். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து பாயிண்டில் வரும் 5.26%. இதுவே ஆப்ஷனில் வந்து 100/19 கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 100/19% ப்ராஃபிட், அதுதான் ஆன்சராக இருக்கும். இதோட ப்ராஃபிட் லாஸ் சம் வந்து முடிஞ்சது. இந்த மாடல் வந்து மொத்தம் ஒரு 17 மாடல் இருக்குது. இந்த 17 மாடலில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி எல்லாமே நான் கவர் ஆகிற மாதிரி தான் எல்லா சம்ஸையும் நான் போட்டிருக்கேன். ஒரே மாடலில் 2-3 சம்லாம் நான் போடவே இல்லை. ஒரு மாடலுக்கும் ஒரு சம் வந்து போட்டிருக்கேன். இந்த 17 மாடலும் இம்பார்ட்டண்ட்டு. இந்த 17 மாடலும் பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு என்ன டாபிக் பேசணுன்றதையும் கேளுங்க.